டயட்டிஸ்க்கு வந்து டயட் டிப்ஸ் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸாக சொல்கிறேன். பட் அது எலாபரேட்டாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் நான் டயட் டிப்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நம்பர் 1 பாயிண்ட் வந்து பிளேட்டில் நீங்கள் என்ன வைக்கிறீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். பிளேட்டில் மொத்தம் 3 விஷயம் இருந்தால் போதும். இது டயபெட்டிக் பர்சன்ஸ்க்கும் சரி, நான் டயபெட்டிக் பர்சன்ஸ்க்கு டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கான ஃபார்முலாவும் இது தான். ஓகேங்களா? நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ப்ரோட்டீன்ஸு, குட் ஃபைபர்ஸு, ஃபேட்ஸு, இவ்வளோ தான். ஸோ ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் அண்ட் குட் ஃபேட்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து அனிமல் ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து ரிலேட்டிவ்லி பெட்டர் அப்சார்ப்ஷன், பெட்டர் பயோ அவைலபிலிட்டி. அது ப்ரோட்டீனாக செயல்படக்கூடிய பவர் பாடியில் வந்து அனிமல் ப்ரோட்டீன்ஸ்க்கு தான் பெட்டராக இருக்கும். பட் நிறைய வெஜிடேரியன்ஸ் இருப்பீங்க. ஸோ வெஜிடேரியன்ஸ் வந்து பார்த்திங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். ஸோ அதுக்கேற்ற நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அனிமல் ப்ரோட்டீன் அப்படிங்கும்போது சிக்கன், மட்டன், ஃபிஷ் ஆர் ஆல் ஃபிஷ் எல்லாத்துலேயுமே வந்து 100 கிராம் அன்குக்குடு ஃப்ளஷில் வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம் இருக்கும். ஓகே, அதே ஃபுல் எக்கில் வந்து 6 கிராம்ஸ் இருக்கும். ஒயிட் மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னா 3 கிராம்ஸ் இருக்கும். அதே பருப்பு, துவரம் பருப்பு, கொள்ளு பருப்பு, பாசிப்பருப்பு, இது எல்லாத்துலேயுமே 100 கிராமில் வந்து 25 கிராம் வந்து ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ பன்னீரில் வந்து ரிலேட்டிவ்லி 100 கிராமுக்கு ரிலேட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ப்ரோட்டீன் சோர்ஸை வந்து நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட ப்ரோட்டீன் ரிக்வயர்மெண்ட் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 0.8 கிராம்லேருந்து 1 கிராம் வந்து தேவைப்படும். திரும்ப சொல்லிடுறேன், இதில் ஏதாவது கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் இருக்கீங்க, உங்களுக்கு டயபெட்டிஸ்ன்னு டயக்னோஸ் பண்ணும்போது கிட்னியும் வந்து ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் அப்நார்மலாக இருக்குது, ஆல்ரெடி டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் வித் டயபெட்டிஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இது பொருந்தாது. ரீசென்ட்லி டயக்னோஸ்டு டயபெட்டிஸ், கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரோட்டீன் ரிக்வயர்மெண்ட். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான டயட் அட்வைஸ் நல்லாவே வேரி ஆகும். நல்ல ப்ரோட்டீன் ரெடியூஸ்டு டயட் தான் எடுக்க சொல்லுவாங்க. அது நீங்கள் தனியாகவே வந்து நீங்கள் கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன் இருக்கிறவங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். 0.8 to 1 கிராம் பர் கேஜி வந்து ஒரு நாளைக்கு வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 60 கிலோ ஒரு ஜென்ஸ் இருக்காரு அப்படின்னா 60 கிராம் ப்ரோட்டீன் டெய்லி எடுக்கணும். அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு சிக்கனை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கிராம் ப்ரோட்டீனுக்கு அரௌண்ட் ஒரு 250 கிராம், ஒரு 1/4 கிலோ கறி வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் மிக்ஸ்டு வெரைட்டியாக வந்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒரு 150 கிராம் கறி, முட்டை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி, அதுக்கப்புறம் பருப்பு, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஷஃப்லிங் தான். ஸோ எல்லா நாளுமே வந்து நீங்கள் வந்து வெஜிடேரியன் வித் நான் வெஜிடேரியன் சோர்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு நாள் வெஜிடேரியன், ஒரு நாள் வந்து இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஆனால் வந்து ஒரு நாளைக்கு அந்த 50 to 60 கிராம் ஆகுது நீங்கள் பிளேட்டில் வச்சுக்கிறீங்களான்னு பாருங்கள். இது வந்து சிங்கிள் பிளேட்டில் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து 2 மீல்ஸ் ஒரு 3 மீல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 60 கிராம் அதுக்கேற்ற மாதிரி 2 வாட்டியோ இல்லை 3 வாட்டியோ ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர்ஸ் அப்படிங்கும்போது காய்கறி, அதுக்கப்புறம் கீரை தான். ஸோ எல்லா பிளேட்லையுமே நீங்கள் 2 வேளை சாப்பிட்றீங்கன்னா அந்த 2 வேளை பிளேட்லையுமே காய்கறியும் இருக்கணும், கீரையும் இருக்கணும். காய்கறி ஆர் கீரை இருக்கணும். ஓகேங்களா? ஸோ காய்கறின்னு சொல்கிறது ஒரு அவரைக்காய், கொத்தவரங்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், சொரக்காய், இந்த மாதிரியான காய்கறிகளை தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு அதை வச்சுக்காதீங்க. ஸோ கேரட் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம், மாடரேட்டாக வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பட் ஆனால் அது ஒரு வெஜிடபிள் கணக்குக்கு கொண்டு வராதிங்க. நமக்கு தேவை ஃபைபர்ஸ். ஸோ ஃபைபர் ரிச்சான நீங்கள் காய்கறிகளை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீரை. ஸோ கீரைங்கும்போது டெய்லி ஏதாவது ஒரு கீரை பொரியல் கண்டிப்பாக வரணும். ஒரு வேளை வந்து கீரை பொரியல் கண்டிப்பாக வரும். ஒரு வேளை காய் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வேளை கீரை வச்சுக்கோங்க. அதில் வந்து அகத்திக்கீரை மட்டும் வேண்டாங்க. ஏன்னா அகத்திக்கீரை ஆக்சிலேஸ் ரொம்ப இருக்கிறதுனால கிட்னி ஸ்டோன்ஸ் வரும். அதனால் அகத்திக்கீரை மட்டும் லிஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு மற்ற நாளில் எல்லாம் ஒவ்வொன்றும் சிறுகீரை, முளைக்கீரை, அப்புறம் வந்து மிளகு தக்காளி கீரை, முருங்கைக்கீரைன்னு லிஸ்ட்டில் வந்து டெய்லி ஒரு பொரியல் ஹேண்ட்ஃபுல். ஸோ இது வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட் ஃபேட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கேர்டு ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நட்ஸு. ஸோ நட்ஸ் அப்படிங்கும்போது சியா சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, வால்நட்ஸு, ஸோ இந்த ஆல்மண்ட்ஸு இதெல்லாமே வந்து குட் ஃபேட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பட்டரு, அதுக்கப்புறம் வந்து கேர்டு, அதுக்கப்புறம் இது. ஸோ அனிமல் ஃபேட்ஸ் தான் வந்து குட் ஃபேட்ஸு. இல்லைனா வந்து நட்ஸில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் வந்து குட் ஃபேட்ஸு. ஸோ இதில் வந்து நீங்கள் நிலக்கடலை அப்படிங்கன்னு போகிறத விட சியா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கும். ஒமேகா 3 தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிசேம், அதாவது நல்லெண்ணெய் அல்லது வந்து தேங்காய், அல்லது வந்துட்டு என்னென்ன கடலெண்ணெய், இதெல்லாமே செக்கு எண்ணெய் வந்து ரொம்ப மைல்டாக ஒரு கொஞ்சமான ஆயில் தாளிப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதை வந்து குட் ஃபேட் சோர்ஸில் நினைக்காதீங்க. செக்கெண்ணெய்னாலே நல்லதுன்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. எல்லாமே ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்தது. ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் இன்ஃப்ளமேட்ரி. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரத்த குழாயோட
இன்னர் லைனிங் ஃபுல்லாகவே இன்ஃப்ளமேஷன் சேஞ்சஸ் உண்டு பண்ணும். அந்த இன்ஃப்ளமேஷன் சேஞ்சஸ்னால தான் எல்லா ஹெல்த் ப்ராப்ளம்ஸுமே வரும். டயபெட்டிஸ் மட்டும் கிடையாது, கேன்சர் மட்டும் கிடையாது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வியாதியை நேம் பண்ணுங்களேன், அது எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய பெத்தாலஜி என்னன்னா இன்ஃப்ளமேஷனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னா இந்த சீட் ஆயில்ஸில் இருக்கக்கூடிய omega-6, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற இனிப்பு உணவுகள், அதுக்கப்புறமா மைதா உணவுகள், இந்த 3 தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து மைண்ட்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபேட்டை பற்றி சொல்லிட்டு மொத்தம் 3 தான். ஸோ அப்போ இதில் எங்கெங்கே சாப்பாடு வருது, எங்கெங்கே சிறுதானியம் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது வந்து டெஃபினெட்லி வந்து ஆப்ஷன் தான். நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம காலங்காலமாக அது சாப்பிட்டு பழகி சந்தோஷப்பட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஹாப்பினஸ்க்காக ரொம்ப கொஞ்சமாக ஒரு இட்லியோ 2 இட்லியோ இல்லை ஒரு தோசையோ இல்லை கொஞ்சமாக கர்ட் ரைஸ் அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சமாக ஒரு கடைசியாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எடுங்க. இல்லை அப்படின்னால் அது வந்து உங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் ஃபேக்ட். பட் நம்ம ஹாப்பினஸ்க்காக கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ரொம்பவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் மனுஷன் ரொம்ப கடுப்பாக இருக்கும், என்னடா லைஃப் அப்படின்னு ஒன்று தோணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். இதுதான் பிளேட்டில் இருக்கணும். ரெண்டாவது வந்து ஆர்டர் ஆஃப் ஈட்டிங். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஈட்டிங். எதை வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுன்னா ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸை வந்து சாப்பிட்ருங்க ஃபுல்லாகவே. நம்ம வந்து சாப்பாடு பிணைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிடுவோம்ல, அப்படி இல்லை. அந்த கடிச்சு அந்த சாப்பாட்டை உள்ள தள்ளுறதுக்காக அந்த வெஜிடபிளே கிடையாது ஆக்சுவலி. ஸோ அந்த வெஜிடபிள்ஸை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சாப்பிட்ருங்க. சாப்பிட முடியாது அது கூட 2-3 ஸ்பூன் கர்டு மிக்ஸ் பண்ணியாவது சாப்பிட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்தது ப்ரோட்டீன் சோர்ஸ் சாப்பிடுங்க. ஒரு சிக்கன் வச்சிருக்கீங்களா, ஒரு 150 கிராம் 200 கிராம்ஸ் அந்த சிக்கனை சாப்பிட்ருங்க. கடைசியாக வந்து நீங்கள் வச்சிருக்கிற அந்த மாவு சத்து உணவுப் பொருளான தானிய வகைகள் அல்லது சிறுதானிய வகைகள் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிங்க. ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி சாப்பிட்றது ஒரு 20-30 மினிட்ஸ் டைம் எடுத்து பொறுமையாக சாப்பிடும் பொழுது நீங்கள் அந்த காய்கறி, அப்புறம் ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸு, அதுக்கப்புறமா கடைசியாக அந்த மாவுச்சத்து உணவுப் பொருளான தானிய வகைகள்லாம் உள்ளே போகும்போது வயிற்றுக்குள்ளே போய் ஆல்ரெடி இந்த ப்ரோட்டீனும் அந்த ஃபைபர்ஸும் வந்து ஒரு மெஷ் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். அதனால் இந்த மாவுச்சத்து உணவு பொருளில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து பிளட்டில் இதாகிறது கம்மியாகும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பிளட்டில் குளுக்கோஸ் ஸ்பைக்கை நம்ம குறைக்கிறதும் அந்த ஸ்பீட் ஆஃப் குளுக்கோஸ் ஸ்பைக்கை குறைக்கிறதும் தான் எய்ம் ஆஃப் டயட்டிங் இன் டயபெட்டிஸே. ஸோ இதுதான் வந்து ஆர்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஒரு நாளைக்கு வந்து 2 மீலுக்கு வந்துருங்க. இப்போ நம்ம 3 மீல் நம்மளோட இந்தியன் டயட் எப்படி இருக்குன்னா 3 மெயின் மீல் ப்ளஸ் 2 ஸ்நாக்ஸ். இது ஹெல்த்தியான விஷயமே கிடையாது. நம்ம 5 வாட்டி ஒரு நாளைக்கு பிளட் குளுக்கோஸ் ஸ்பைக் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இது எகெயின் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸ்க்கு லோடு தான். ஸோ அதனால் எல்லா செல்லுக்குமே லாங் ரன்னில் லோடு தான். ஸோ அதனால் 2 வாட்டி வந்துருங்க. ஸோ 2 வாட்டி அப்படிங்கும்போது காலையில் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா சாயந்தரம் ஒரு 5 to 6 அதுக்குள்ளே முடிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருங்க. 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அது நீங்கள் 14 hours சாப்பிடாம இருந்து 10 hours மட்டும் சாப்பிட்ற வேண்டிய வச்சுக்கலாம். இல்லை 8 hours சாப்பிட்டு 16 hours வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்கள் ஃபிசிஷியன்கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து இன்சுலினோ அல்லது வந்து இதோ கொடுத்துருப்பாங்க டேப்லெட்ஸோ. ஸோ அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி எந்த டைமுக்கு நாங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கலாங்க சார்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மினிமம் ஒரு ஹாப்பியான டைமிங் என்னென்னா 10+14 என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸு. 10 மணி நேரம் சாப்பிட்லாம், 14 மணி நேரம் தொடவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 8 மணி வரைக்கும் தொடக்கூடாது அப்படிங்கிறது நான் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுவேன். இட் வேரிஸ். சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் தண்ணி மட்டும் தான் குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஸோ வேறு எதுவுமே ஃப்ரூட்ஸ் முதல் கொண்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து 2 வேளை இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண பாயிண்ட் நம்பர் 5 வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டு. இது வந்து நான் திரும்ப இதே தான் சொல்லிட்டு இருப்பேன். இது டயபெட்டிஸ்க்கு மட்டும் கிடையாது, பிசிஓடிக்கும் இதே தான் அவாய்ட் பண்ணணும். டயபெட்டிஸ்க்கு இதே தான் அவாய்ட் பண்ணணும். ஹைப்பர் டென்ஷனுக்கு இதே தான் அவாய்ட் பண்ணணும். ஹார்ட் பேஷண்ட் இதே தான் அவாய்ட் பண்ணணும். ஸ்ட்ரோக் பேஷண்ட் இதே தான் அவாய்ட் பண்ணணும். கேன்சர் பேஷண்ட்ஸ் இதே தான் அவாய்ட் பண்ணணும். ஸோ என்ன அப்படின்னா இட் இஸ் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரை போட்டு தான் நாங்கள் குடிக்கிறோம்னு சொல்லாதீங்க. நாட்டு சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரையும் ஒன்று தான், கருப்பட்டியும் ஒன்று தான். ஸோ நம்ம பாடி எல்லாமே பிளட்டில் குளுக்கோஸாக தான் கன்வெர்ட் ஆகி போகும். ஸோ அதனால் வந்து சுகர்ஸ் கட் பண்ணுங்கள், மினிமைஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நான் வந்து அப்படியே சாமியார் மாதிரி வாழ சொல்லலை, அது வந்து கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து மைதா. ஸோ ஈஸியாக, ஏன்னா மைதாங்கிறது ஆல்மோஸ்ட் சுகருக்கு ஈக்குவல் தான், டக்குன்னு குளுக்கோஸ் போய் கிடைக்கும். ஸோ மைதா ரிலேட்டட் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அடுத்தது சீட் ஆயில்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மூணுமே ஈக்குவலாக டேமேஜ் காஸ் பண்ணும் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த 3ஐயும் கட் பண்ணிடுங்க. அதை தவிர ஆர்டிஃபிஷியலாக கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, கலரான சாக்லேட்ஸ், கலரான கேக்ஸ். ஸோ மைதா ஐட்டம்ஸே நீங்கள் டச் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேக்ஸு, கலர்ஃபுல் ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாமே அதில் வந்துடும். ஸோ இதுதான் மொத்தம் 5 டயட் அட்வைஸாக. ஸோ என்ன அப்படின்னா பிளேட்டில் என்ன இருக்கணும், ஆர்டராக நீங்கள் எந்த விதத்தில் சாப்பிட போகிறீங்க, நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நான் சாப்பிட சொல்லியிருக்கேன், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்க ட்ரை பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்.
நான் டயட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு ஒரு 30 to 40 நிமிஷமாவது வேகமாக நல்லா நடங்க. ஓகேங்களா? அந்த அசைவு இருக்குல்ல, நீங்கள் கை கால் ஆட்டி நல்லா பிரிஸ்காக நடக்கும்போது உடம்புல இருக்குல்ல லிம்ஃபாட்டிக் ஃப்ளோஸ் அதிகமாகும், மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். மசில்ஸ் நல்லா வேலை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும். அந்த மசில்ஸ்குள்ளே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இன்சுலின் ரிசெப்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். ஸோ ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் ஜிம் போகிறீங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நல்லா தூங்குங்க. ஓகேங்களா? ஒரு 8 hours per day, மினிமம் ஒரு 6 to 8 hours ஆகுது நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம். 10 to 4 AM குறைஞ்சபட்சமாக. லேட் நைட் வரைக்கும் ஃபோனை பார்த்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல், ஸோ நல்ல தூங்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக தூங்குங்க. நெக்ஸ்ட் வந்து காமான மைண்ட் செட்டு. அதாவது எல்லாத்தையும் டென்ஷன் எடுத்து மண்டையில் போட்டுக்கிறது, இது ஒரு ஒய்ஃபை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறது, எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருக்கிறது ஒரு ஜென்ஸாக இருந்தால். இதே ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருது, இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் காமான மைண்ட் செட்டோட எல்லாத்தையுமே ப்ளசண்ட்டாக பார்க்க ஆரம்பிங்க. நிறைய சைக்காலஜி பற்றி படிங்க, ஃபிலாசபிஸ் வந்து படிவீங்க. அதை பற்றி படிக்கும் பொழுது நம்ம எவ்வளோ ரொம்ப சின்னதாக யோசிச்சுட்டு இருக்கோம், இந்த உலகம் எவ்வளோ பெருசு விசாலமானது, நம்ம ஏன் இவ்வளோ ஒரு ஸ்மால் மைண்ட் செட்டோடு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் புரியும். ஏன்னா ஒரு மனுஷனாக நம்ம ஹாப்பியாக சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரு டயட் நாலேஜு, பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஸ்கில்லு, இதெல்லாம் இது எப்படி ஈக்குவலாக இம்பார்ட்டண்ட்டோ அதை விட இம்பார்ட்டன்ட் வந்து சைக்காலஜியும் ஃபிலாசபி, பேசிக்கான ஒரு நல்ல மைண்ட் செட்டை வளர்கிறதுக்கு. ஏன்னா நல்ல மைண்ட் செட் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு க்ரானிக்காக ஒரு அண்டர்லைனாக ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். எகெயின் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கார்டிசால்ங்கிற ஹார்மோன் வந்து அட்ரினல் கிளாண்ட்லேருந்து செக்ரேட் ஆகும். அந்த கார்டிசால் வந்து குளுக்கோஸ் ஸ்பைக் அடிக்கும். கார்டிசால் இட் இஸ் அ குளுக்கோஜெனிக் ஹார்மோன். எகெயின் பிளட்ல குளுக்கோஸ் லெவல் நீங்கள் ஒன்றுமே சாப்பிட்லனாலுமே இன்க்ரீஸ் பண்ணும் அந்த கார்டிசால்ங்கிறது. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, காமாக இருங்க. உங்களை காமாக வச்சுக்கிறதுக்கு யோகா என்ன பிடிக்குமோ, டான்ஸ் ஆடுவீங்களா, பாட்டு போட்டு வீட்டில் ஆடுங்க. ஸோ மொத்தத்தில் மைண்ட் செட்டை ஹாப்பியாக வைங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து டயபெட்டிஸ்க்கான நான் எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட்ஸ்க்கு என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்வேன். தேங்க்யூ அண்ட் see you tomorrow.